இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாருன்னா, தசரதர் சுமந்திரன் அமைச்சு திருப்பி ராமனை கூட்டின்னு வா அப்படிங்கிறார். சுமந்திரன் உடனே வேகமாக போய், அப்பா அவங்கள என்னது இப்போ தானே வந்தேள், திருப்பி என்ன வந்திருக்கேள் அப்படின்னு கேட்குறான் ராமர். இல்லை இல்லை, அப்பா அவங்கள திருப்பி கூட்டின்னு வர சொல்கிறாங்க. அப்பா திருப்பி கூட்டின்னு வர சொல்கிறாளா அப்படின்னா உடனே திருப்பி ராமர் ஒரு டவுட்டோடு வர்றார். எதுக்கு இப்படி திருப்பி கூப்பிடுறா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்போது தசரதர் தனியாக ராமரை உட்காந்து வச்சு, ராமா அவங்ககிட்ட சில விஷயம் தனியாக பேசணும், அதுக்காக கூப்பிடுறேன். என்ன ராமா விருத்தோஸ்மி தீர்காயுர் புக்தோ போகோ யதேப்சிதா அன்னவத்பிஹி கிரதுஷதைர் யதேஷ்டம் பூரி தட்சிணைஹி. ராமா, நான் அனுபவிக்காத ஆனந்தம் கிடையாது இந்த பூலோகத்தில். எல்லா காமங்களும் அனுபவிச்சுட்டேன், அப்புறம் எல்லா விதமான அன்ன போகங்கள்லாம் நான் அனுபவிச்சுட்டேன். அது மட்டும் இல்லை, நான் பண்ணாத யஜ்யங்களே கிடையாது ராமா, எல்லா யஜ்யங்களும் பல தடவை நான் பண்ணிட்டேன். ஜாத்தமிஷ்டாம் அபத்தியம் மே துவமாத்தியம் அனுபமம் புவி தத்தமிஷ்டம் அதீதம் ச மயா புருஷசத்தம அனுபூதானி சேஷ்டானி மயா வீரா சுகான்யபி தேவர்ஷிர் பித்ருவிப்ராணாம் அன்றுதோஸ்மி ததாத்மமம். அது அப்புறம் என்ன, எல்லா தேவர்களும் இதுகளும் எல்லாரோடைய இதுக்கே இல்லை, அவளுடைய சுகங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே அதாவது ஒரு தேவனோ கந்தர்வனோ யக்ஷனோ யாரெல்லாம் எடுத்துக்கிறாளோ எல்லாரும் என்னெல்லாம் அனுபவிப்பாலோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். நான் கிருத்தோஸ்மி, எனக்கு இன்னும் பண்ண வேண்டியதோ அனுபவிக்க வேண்டியதோ எதுவுமே கிடையாது. அபிச்சாத்யா சுபம் ராம ஸ்வப்னான் பஷ்யாமி ராகவ சநிர்கதா தேவலோகச்ச பதந்திஹி மகாசுனா. ராமா, எனக்கு துஸ்வப்னங்கள் நிறையா வருது ராமா, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ராஜா தன்னோட வீக்னஸை எங்கேயுமே வெளிப்படுத்தக்கூடாது. ராமர்கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறார். ராமா, எதுக்குன்னா அவசரமாக ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா, ஏன் ஒரு விஷயத்தை அவசரமாக பண்ணுறாரு அவர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ரெண்டாவது விஷயம் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும்ன்ற ஒரு ஃபீலிங், ஒரு துர்நிமித்தம் அவருக்கு தோணிகிட்டே இருக்குது தசரதருக்கு. எதுவோ ஒன்று மோசமாக நடக்க போகிறது, அதனால் அவசரமாக அதுக்கு முன்னாடி பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி மக்கள் கஷ்டப்படாமல் மக்களுக்கான ஒரு நல்ல தலைவனை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஈக்குவலி அவஷ்டப்தம் சமே ராம நக்ஷத்திரம் தாருண கிருஹைஹி அவேதயந்தி தேவஜ்ஞாஹா சூரிய சங்கர ராகுபிஹி. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, சூரியன் மங்கள கிரகம் ராகு கிரகம் இதெல்லாம் எனக்கு சரியாக இல்லை, ஏதோ துர்நிமித்தம் தோன்றது. பிரயாணேச்ச நிமித்தானாம் ஈதிருஷானாம் சமுத்பவே ராஜாஹி மிருத்யோ பிராப்னோதி கோரம் சாபர்னுச்சதி. அதாவது இது எல்லாமே என்னோட மிருத்யுவை நோக்கி காட்டின்னு இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், தசரதனுக்கு தான் சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிமித்தம் நிறைய தோன்றதுனால நான் செத்து போயிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்கிறாமா. அதுக்கு முன்னாடி நீ இது பண்ணும். தத் யாவதேவமே சேதோ ந விமுஹ்யதி ராகவ தாவதேவாபிஷிஞ்சஸ்வ சலாஹி பிராணினாம் மதிஹி. அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அதாவது நான் உயிரோடு இருக்கிறது மட்டும், எனக்கு சேத்தனம் இருக்கிறது மட்டும், என்னுடைய மத்தியில் சேத்தனம் இருக்கிறதுக்குள்ளேயே ஒன்றா ராஜாவாகவும் இந்த ஊருக்கெல்லாம் தலைவனாகவும் ஒரு பெரிய இவனாகவும் நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆத்திய சந்திராபகமே புஷ்யாத் பூர்வம் புனர்வசும் ஸ்வஹா புஷ்ய யோகம் நியத்தம் பக்ஷந்தே தேவ சிந்தகாக. புஷ்ய நட்சத்திரத்தில் பண்ணால் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு தேவ சிந்தகாலாம் சொல்லியிருக்கா. நாளைக்கே புஷ்ய லக்னத்தில், அதாவது எப்படி தசரதர் நாளைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறார் அப்படின்னா, புஷ்யத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது புஷ்யத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராமா. அந்த புஷ்யம் நாளைக்கே வருது. கிருஷ்ணா, நீ உள்ளே போறியா, ரூம் போய்டுறியா? சரி, ஓகே. அதனால் ராமா, அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, காமம் கலுசதாம் விருத்தே பிராதா தே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா.
கிம்னு சித்தம் மனுஷ்யானாம், ரொம்ப முக்கியமான கட்டம் அது. கிம்னு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதம் சதாந்த தர்ம நித்யானாம் கிருதசோபித ச ராகவா. ஒரே ஒரு கேள்வி ராமனுக்கு இருக்க முடியும். ஆனால் ராமர் அந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா பண்ணியிருக்கிறது அப்பா. என்னது, பரதனும் இல்லாத சமயத்தில் இப்போ ராஜ்யாபிஷேகம் அவ்வளோ அவசரமாக எதுக்கு? இது நேச்சுரலாக இருக்கிற ஒரு கேள்வி தானே. அதை ராமன் கேட்கல. ஆனால் தனியாக கூப்பிட்டு பேசும்போது தன்னுடைய மிருத்யு பயம், மரண பயம், நான் வந்து மரணத்தை நெருங்கின்னு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறேன் ராமா, புரிஞ்சுக்கோ. பரதன் இல்லை, பரதன் வரத்துக்குள்ளே இதை முடிச்சுடலாம். ஏன்னா உன்னுடைய ராஜ்யாபிஷேகத்தில் மிக மிக சந்தோஷப்படக்கூடியவன் ஒருவன்னா அது பரதன். இருந்தாலும் மனிதர்களுடைய சித்தம் எப்படி இருக்கும்னு தெரியாது. மனுஷன் நினைக்கிறதும் சிந்திக்கிறதும் வந்து அனித்தியமாக தான் இருக்கும். அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், ராமருக்கு அந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அதான் ராமன் எங்கேயாவது வந்து பரதன் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டார். யார்? தசரதர். ஒன்றுமே பேசாத, நான் சொல்கிறத அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்கிறத அம்பபித்ரா. அதனால் வந்து என்ன சொல்கிறது, ராமர் எனிவே அப்பா சொன்னால் டன் ஓகே, உடனே அப்படியே பண்ணக்கூடிய ஆள். இருந்தாலும் அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் இது பண்ணார். அதனால் வந்து ராஜ்யாபிஷேகத்துக்கு ராமர் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த அதுக்கு அடுத்தது வந்து நீ என்ன பண்ணுப்பா, போய் சீத்தையோட என்னெல்லாம் விரதம் பண்ணணுமோ, உபவாசம் இருக்கணுமோ அதெல்லாம் நீ போய் உடனே ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி ராமரை திருப்பி அனுப்புகிறார். அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, நேராக திரும்பி வரார் ராமர். திரும்பி வந்து பார்த்தா சீத்தையை காணும். எங்கே போயிட்டா அப்படின்னு தெரியும், ராமருக்கு தெரியும் சீதை எங்கே போவான்னு. நேராக கௌசல்யாவுடைய அரண்மனைக்கு போகிறான். அரண்மனைக்கு போனால் அங்கே கௌசல்யா வந்து தியான மக்னமாக ஒரு நாராயணருடைய மூர்த்தியில் வந்து தியானம் பண்ணின்னு இருக்கான். அந்த நாராயணருடைய மூர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தி தான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறார். அம்மா வந்து தழுவிக்கிறார் ராமரை. சொல்கிறா, நான் என்னுடைய பூஜையோடைய பலன் வந்து எந்த அளவுக்கு உச்சபட்சமான பலம் அப்படின்னா, நீ எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அது இருக்கும்போது உன்னுடைய ராஜ்யாபிஷேகம் இந்த விஷயம் வந்து என் காதில் விழுறதே, அது வந்து எனக்கு ஒரு மகா சந்தோஷம் அப்படின்னா. பக்கத்துலேயே ஏற்கனவே வந்து சுமித்ரையும் லக்ஷ்மணனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே சீத்தையும் வர சொல்லியிருக்கா, சீத்தையும் அங்கே இருக்கா. ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அழகாக என்ன பண்ணுறார் அப்படின்னா லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். இப்போ என்னது, லக்ஷ்மணனுக்கு தெரியாது. இப்போ கௌசல்யா கிட்ட சொல்கிறச்சே லக்ஷ்மணனும் தெரிஞ்சுக்கிறான் என்னது, ராஜ்யாபிஷேகம் நடக்கிறதுன்னு. உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணே மாம் மயா சார்தம் பிரசாதித்வாம் வசுந்தராம் த்விதீயம் அந்தராத்மானம் துவாமயீம் ஸ்ரீர் உபாசிதா சௌமித்ரே புங்ஷ்வ போகான் ஸ்வமிஷ்டான் ராஜ்யபாலானி ச ஜீவிதம் சாப்பி ராஜ்யம் ச त्वदर्थம் அபிகாமையே. என்ன சொல்கிறான்னா, லக்ஷ்மணா ராஜ்யாபிஷேகம் நடக்க போகிறது. இந்த ராஜ்யாபிஷேகம்னால் கிடைக்கக்கூடிய ராஜ்யம் எனக்கு இல்லை, இந்த ராஜ்யம் உனக்கு லக்ஷ்மணா. ஏன் அப்படின்னா, என்னுடைய இன்னொரு அந்தராத்மாவாக செயல்படக்கூடிய சௌமித்ரி நந்தனாக நீ இருக்க. ராமருடைய இன்டெலிஜென்ஸ்னால் அது ராமருடைய இன்டெலிஜென்ஸ். ராமருக்கு ராஜ்யாபிஷேகம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதான் வந்திருக்கு. அங்கே லக்ஷ்மணன் இருக்கா, லக்ஷ்மணனுடைய அம்மா இருக்கா. அப்போ ராமர் அந்த ஜஸ்ட் see the சென்ஸ், சுமித்ரா நந்தனனே நீ என்னுடைய இன்னொரு அந்தராத்மா,
இந்த பொறுப்பு எனக்கு இருக்கட்டும், இந்த ராஜ்ய போகங்கள் உன்னால எவ்வளோ இஷ்டமோ எல்லா போகங்களையும் நீ அனுபவி லக்ஷ்மணா, அதிபாலனம் பண்ணு, எல்லா ராஜ்ய போகங்களையும் நீ அனுபவி, இந்த ராஜ்யம் உனக்கு தான் லக்ஷ்மணா அப்படிங்கிற. அப்போ கொஞ்சம் நஞ்சம் சுமித்திரையோட மனசுல கிளேஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ராமனுக்கு அபிஷேகம் நடக்கிறது லக்ஷ்மணனுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் நஞ்சத்தை கூட அப்படியே அந்த க்ஷணமே தூசு பண்றார் ராமர். அதுக்கு பேர் கம்யூனிகேஷன்னு பேர். அந்த மாதிரி இந்த மாதிரி சௌமித்ரே புங்ஷ்வ அப்படிங்கிறார். சுமித்ரா நந்தனனே அனுபவிப்பாயாக அப்படிங்கிறார் ராமர். இந்த மாதிரி ராமர் ஜென்ரலாக சொல்ல மாட்டார், ஃபுல்லாக அனுபவி ஜாலியாரு அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மணன்கிட்ட அந்த இடத்துல சொல்கிறார். அந்த உடனே லக்ஷ்மணன் கேட்கணும், இத்துவா லக்ஷ்மணோ ராம மாதராபி வத்ய ச அப்யுனோப்யாப்பிய சீதாம் ச யயௌ ஸ்வம் ச நிவேஷனம். இப்படி சொல்லி லக்ஷ்மணன் ஆற தழுவிண்டு லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ண சீதையை கூட்டின்னு தன்னுடைய இதுக்கு போயிட்டார். அது போயிட்ட உடனே என்னது அந்த மாதிரி போன உடனே ஆக்சுவலி அந்த இடத்துல கௌசல்யா கிட்ட ராமர் என்ன தெரியுமா சொல்கிறார், இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறார். ராணிகளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டல, ராமர் கௌசல்யா கிட்ட அந்த தியானம் முடிஞ்சு பூஜை முடிஞ்ச உடனே சொல்கிறார், அப்பா எனக்கு பாருங்க, இது ராமருடைய வேர்ட்ஸ், அம்பன நான் அம்மா, பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கா எங்கள் அப்பா, எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கா, நான் ராஜாவை போறேம்மா. அந்த பீத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட கிடையாது. ராமர் என்ன சொல்றார், நியுக்தோஸ்மி, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கா அப்பா. என்ன ஜாப், எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, பிரஜாபாலன கர்மணி. இந்த ஒரு வார்த்தை, ராமர் பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட். எங்கேயுமே தப்பி தவறி கூட வார்த்தையிலையோ அக்ஷரங்கள்லையோ அவர் அவருடைய அகங்காரத்தையோ அவருடைய ரோலையோ எங்கேயுமே எம்பசைஸ் பண்ண மாட்டார். பிரதான் சேவக் ஹூமே, இது யாரு சொன்னா, நரேந்திர மோடி சொன்னார். ராமருக்கு அங்கே ராஜ்யாபிஷேகம் ராம்லால் அங்கே ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை தரிசனம் பண்ணிட்டு போனார், ஸ்ரீரங்கநாதர். அவர் ராமாயணம் நல்லா படித்தவர், புரியுறதா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியணும், கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். அப்படி ஒரு ஆஸ்திகமான தார்மீகமான ஆள், அவரை விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கணும் கட்டியா. அப்புறம் என்ன சொல்றாரு, நாளைக்கு அபிஷேகம் பண்ணுறாலாம், அப்பா என்ன சொல்கிறாலோ நான் அதை இனிமேல் பண்ண போகிறேன். இனிமேல் என்ன அர்த்தம், எப்போவுமே நான் அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பா சொல்படி நடக்க போகிறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கா, எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அம்மா எனக்கு வேலை கிடச்சிருத்துங்கிற. என்ன அதர் வேர்ட்ஸ், என்ன வேலை கிடச்சிருத்து, இந்த மொத்த பூலோகத்துக்கே நான் அதிபதியாக போகிறேன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ் இதை இன்னொரு தத்துவ ரீதியாக பார்க்கணும் அப்படின்னாக்க, மகாவிஷ்ணு பரபிரம்மஸ்வரூபம். அவருடைய ஒரே ஒரு கர்மா என்ன, சிருஷ்டியோடைய பரிபாலனம் இல்லையா? அதுதான் ராமர் இங்கே கூடமாக சொல்கிறார், எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறார். என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா, நான் வேலை பார்க்க போகிறேன். என்ன வேலை, நிர்குண பரபிரம்மஸ்வரூபமாக அக்கர்மமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்திலேருந்து கர்ம ரூபமாக வெளியில் வியாகிருதிக்கு வரக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி அருமையான ராமருடைய அந்த ஸ்லோகம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தசரதர் உடனே அடுத்தது என்ன பண்ணுறார், பரப்பரன்னு இருப்பா இல்லையா வீட்டு பெரியவா, தசரதர் திருப்பி வசிஷ்டரை கூப்பிட்டு, வசிஷ்டரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே நேராக ராமநாத்துக்கு போங்க, ராமனுடைய கிரகத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு ராமனுக்கும் சீதைக்கும் என்னெல்லாம் விரதங்கள் பரிபாலனம் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. வசிஷ்டர் கடன்னு உடனே அதுக்கு என்ன, உடனே நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழவனார் உடனே கிளம்புறார். கிளம்பி நேராக வரச்ச வசிஷ்டர் வரப்போகிறார் அப்படின்னு துவாரத்தில் தெரிஞ்ச உடனே ஓடி வர்றார் ராமர். துவாரத்துக்கு ஓடி அந்த வசிஷ்டர் வர்ற ரதத்துலேருந்து கையை பிடிச்சி வசிஷ்டர் வத்சா குழந்தை செல்லம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ராமர் உள்ளே போக, அப்புறம் இந்த மாதிரி நீ இன்னைக்கு நீ யக்ஞ ஹவிஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு யக்ஞ ஹவிஸை மாற்றி சொல்லக்கூடாது,
யஜ்ஞாபிஷம் மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் பெட்டிலெல்லாம் படுத்துக்க கூடாது. எல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கணும். பெட்டிலெல்லாம் படுத்துக்க கூடாது, நீங்கள் வந்து விரதத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி ரங்கநாதருக்கு பூஜையை பண்ணிவிட்டு அந்த யஜ்ஞ ஹவிசு மாத்திரம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு புல்லால் விரிக்கப்பட்ட அந்த ஏற்கனவே இருக்கு பழக்கம் இருக்குது. யாருக்கு? ராமருக்கு. எங்கே படுத்துட்டார் புல்லு மேலெல்லாம்? விஸ்வாமித்ரரோட போர்ச்சேன். சரியா? அதனால் வந்து எல்லாம் படுத்துட்டு இது மாதிரி ஒரே அயோத்தியா ஃபுல்லாக என்னங்கிற ஒரே டெக்கரேஷன். எல்லா இடத்துலையும் ஒரே மெயின் ரோடு. வசிஷ்டர் வந்து கூப்பிட்டா ஒரே ஆர்டர் தான். இந்த சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் மியூசிக் பார்ட்டி இருக்காலோ எல்லாம் மியூசிக் பார்ட்டியும் வரணும். மியூசிக் ஓடிண்டே இருக்கணும் 24 hours. யாரெல்லாம் டான்ஸ் இருக்காலோ அங்கங்கே மேடை போட்டு கூட அவள் டான்ஸ் ஆடணும் எல்லா இடத்துலையும் கூடு. அப்புறம் எந்த இடமுமே வந்து அலங்கரிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடு. எல்லாம் ஒரே இது நடக்கிறது. இவ்வா ராஜாவுடைய சைட்லேருந்து அவா பண்ணுற அலங்காரம் ஒரு பக்கம், இந்த விஷயத்தை கேட்டு ரோட்டில் இருக்கிறவ அவாவா பண்ணுற அலங்காரம் ஒரு பக்கம். ஒரே இது எல்லா இடத்துலையும் இதே பேச்சு தான், ஒரே இது. எல்லாரும் என்ன பண்ணுறான்னா, அப்பா இந்த மாதிரி ஒரு ராஜா நமக்கு தசரதன் கிடைச்சானே, அதாவது இத்தனை நாள் தசரதன் கொடுத்ததுக்கு அவள் எவ்வளோ கிருத்தஜதாவாக ஃபீல் பண்ணாலோ அதை விட பல 1000 மடங்கு இப்போ ராமனை தனக்கு தலைவராக கொடுக்கறதுக்காக ஃபீல் பண்ணி இது பண்ணுறான். இது இப்படி நடக்க எல்லாமே போயின்னு இருக்குல்ல. இப்படி எல்லாமே நன்னாவே போயின்னு இருந்தா இப்படி இருக்கும், படம் ஓடாது. அடுத்தது என்டரா போகிறது. என்னது? கைகேயி. கைகேயி கைகேயி. இப்போ யாருக்கு தெரியும் விஷயம்? கௌசல்யாவுக்கு தெரியும், சுமித்ரைக்கு தெரியும். கைகேயிக்கு மட்டும் தசரதனே போய் சொல்லணும். புரியுறதா? அது ஒரு இது. கைகேயி வந்து அப்படியே வந்து ஜாலியாக படுத்துட்டு அப்படி இருக்கான். மந்தரான்னு ஒருத்தி இருந்தான். வால்மீகியே என்ன எழுதுறாருன்னா, அவள் வந்து கல்யாணம் ஆகி வரைச்சையே இவ கூட வந்தவள். அவள் வந்து கூனின்னா என்ன? கூன் விழுந்தவள் அப்படின்னு அர்த்தம். குப்ஜா அப்படின்னு சொல்லுவாள். பேர் வந்து தமிழில் நம்ம கூனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கூன் போட்டு இருக்கிறதுனால கூனின்னு சொல்கிறோம். அவள் பேர் மந்தரான்னு பேர். அவள் எங்கேருந்து வந்தா, எப்படி இருக்கா, என்ன பண்ணுவா, அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய டீட்டெயில்ஸு தெரியல. ஆனால் எப்போவுமே அவள் கூடவே இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கூனி வந்து மொட்டை மாடி பக்கம் அந்த பக்கம் போனால் எல்லா பக்கமும் ஒரே இதுவாக இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தது வந்து ஏன்னா இப்போ பாரு சத்தத்தை போட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி சில பேர் இருப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ராமர் கோயில் என்னப்பா உலகமே கொண்டாடின்னு இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அன்னிலேருந்து இன்னி மட்டும் மந்தரை வந்து அப்படி இப்படி வேறு ஏதோ ரூபத்தில் இருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்போது அந்த மந்தரை வந்து இப்படிலாம் பார்த்துட்டு அவளுக்கு யாரையோ கேட்குறான், என்ன நடக்கிறது அப்படிங்க. என்ன நடக்கிறதா? செம்ம திட்டுறா மந்திராவை. என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாமல் நீ என்ன இருக்க? ராவனுக்கு முடி சூட்ட போகிறா. அதுதான் பட்டாபிஷேகம் இல்லை, முடி சூட்ட போகிறா. ராமனுக்கு முடி சூட்ட போகிறா. உனக்கு என்ன, நீ ஒன்றுமே தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே பண்ண போகிறோன்னு மந்திரா அப்படியே யோசிக்கிறான். ஒரே வந்து புத்தி ஏனோ குறுக்கு புத்தி வேலை செய்யும்ல, அப்படி ஆகிடுமோ அப்படி போயிடுமோ அப்படின்னு அப்படியே நேராக வந்து பார்த்தா கைகை வந்து ஆனந்தமாக படுத்துன்னு இருக்கான். அப்படி ஜாலியாக இருக்கான். என்னது அப்படியே வந்து அப்படியே உக்காந்துருக்கச்சே என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, என்னது உனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா? எந்தரமா சொல்கிறா? கைகை எந்த அளவுக்கு மந்தராக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்கான்னா, கைகை என்ன சொல்கிறான்னா, உத்திஷ்ட மூடே கிம் சேஷ பயம் துவாம் அபிவர்த்ததே அப்பல்லுத்தம கைகேன நாத்மானம் அவபுத்தியசே. அறிவு கட்ட முண்டம் எழுந்துரு அப்படிங்கிறா. யார? கைகை. அப்படின்னா எவ்வளோ இடம் கொடுத்து, இதுக்கு பேர் இடம் கொடுக்க கூடாத வாழ்க்கை இடம் கொடுக்கறதுன்னு பேர்.
முண்டம் இந்த மாதம் நீ சம்பளமே தரல அப்படின்னு நம்மாத்து வேலைக்காரி நம்மளை பார்த்து சொன்னான். நம்ம வீட்டில் வேலை செய்கிற வந்து முண்டம் சம்பளம் தர மாட்டியா, நாளைக்கு 10 பாத்திரம் தேய்க்கணுமா வேண்டாமா? ஐயோ எங்கள் வீட்டில் அப்படித்தான் ஜி நடக்கும் அப்படின்னு புரியாதா? அந்த மாதிரி ஒரு தாசி ஒரு கைகைக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு கேடரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கைகையை பார்த்து என்ன சொல்றா? உத்திஷ்ட மூடே அப்படிங்கிறா. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றா அப்படின்னா, அனிஷ்ட சுபகாக்காரே சௌபாகியேன விகத்சதே சலம் ஹி தவ சௌபாகியம் நத்யா ஸ்ரோத்தே இவோஷ்ணவே இவோஷ்ணகே. அப்படின்னா என்ன என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா உனக்கு? உன்னுடைய சௌபாகியம் உன் கண்ணு முன்னாடி போயின்னு இருக்கு. அதனுடைய கோவத்திலையும் அதனுடைய ஆத்திரத்திலையுமாக்க நான் உன்னை திட்டுறேன். உனக்கு நல்லது. மந்தரா து வச்சஸ்ருத்வா கைகேயப்ய மதுராட்சரம் உவாச்ச குரோத சம்யுக்தா வாக்கியம் வாக்கிய விசாரதாக சவிஷன்னதாரா புத்வா குப்ஜா தஸ்யாம் ஹிதைஷினி விஷாதயந்தி பிரவோச்ச பேதயந்தி ச ராகவம். என்ன பண்ணுறாலாம், தன்னை எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறாளாம் மந்தரா. வால்மீகி அழகாக எழுதுறார். அவளை வந்து கைகேயியோட ஹிதைஷினியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாளாம். உன்னுடைய ஹிதம் இல்லாததுனால எனக்கு ஆத்திரம் நிறையா வருதுனால அந்த ஆத்திரத்தை நான் ஓமேலேயே காட்டுறேன் அப்படிங்கிறான். உனக்கு ஹிதம் இல்லை, ஹிதமில்லாத ஒரு விஷயம் நடந்துருக்கு, உனக்கு எது அசுபமோ அது நடந்துருக்கு, நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணின்னு இருக்க. என்ன என்ன ஜாலியாக இருப்பால்ல கைகை, என்னம்மா லொடலுடன் கத்துற, என்ன விஷயம் சொல்லு, நான் உன் பேச்சை கேட்காம யார் பேச்சு கேட்க போகிறேன், சொல்லு என்ன அப்படின்னா. அப்பவாஹ்யது துஷ்டாத்மா பரதம் தவ பந்துஷு கல்யே ஸ்தாபயித்வா ராமம் ராஜ்யே நிஹத்தகண்டகே சத்ருஹு பிரதிப்பிரவாதேன மாத்ரேவ ஹிதகாமியா ஆஷீவிஷ இவாங்கேன பலே பரிதுர்த்தஸ்துவயா. அதாவது மூடமான கைகேயே என்ன நடக்க போகிறது தெரியுமா? ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ண போறாராம். யாரு? பைத்தியக்காரத்தனமா விஷயம் தெரியாம ஏதோ கருணைப்பட்டு விஷமா இருக்கக்கூடிய பாம்பை வந்து மடியில போட்டு ஒருத்தன் வளர்த்தானா. இதுதான் அந்த மாதிரி நீ உன்னோட பிரேமையை வந்து தசரதனுக்கு காட்டியிருக்க. நீங்க என்ன சொல்ற? தசரதன் வந்து விஷமுள்ள பாம்புன்றா. அந்த பாம்பு என்ன பண்ணும்? புத்தியை காட்டும்பா அப்படிங்கிறா. மந்தராயா வச்சஸ்ருத்வா ஷயனாத்ஸ சுபானனா உத்தஸ்தை ஹர்ஷ சம்பூர்ணா சந்திரலேகாவ சாரதி. ஆனா கைகி எப்படி இருந்தா தெரியுமோ? என்னது என்ன சொன்ன? ராமனுக்கு ராஜ்யாபிஷேகமா? எல்லாத்தையும் விட்டுட்டா. இவ திட்டினது, கத்தினது, விஷப்பாம்பு என்னெல்லாமோ சொன்னா. என்ன என்னோட ராமனுக்கு ராஜ்யாபிஷேகமா புடி அப்படின்னு கழுத்தில் இருக்கிற நல்ல மூல்யமான இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது ரொம்ப உயர்ந்த விஷயங்களோ அதெல்லாம் தசரதன் வந்து கைகை கொடுத்துருவோம். பின்னாடி எல்லாம் தெரிய போகிறது, எல்லாத்தையும் சொல்ல போகிற தசரதன் அந்த கொடுத்துடும். அதை அப்படியே எடுத்து இந்தா புடி அப்படிங்கிறா. இப்போ எதுக்கு இந்த ஒரு விஷயத்தில் என்ன தெரியறது அப்படின்னா, மந்தரா வந்து அப்படியே வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னாக்கா, இது டோட்டலாக அமங்கலமாக அசுபமான ஒரு விஷயம் நடக்கிறது. என்னன்னா, உனக்கு உன்னுடைய சத்ருக்கள் வந்து இப்போ உருவாக்கிட்டா. என்ன சத்ருக்கள்? பரதனுக்கும் உனக்கும் வந்து அநீதி நடக்க போகிறது. ஆனால் கைகேயியுடைய மனோபாவம் என்ன இருக்கு? அந்த ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எவ்வளோ அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னாக்க,
இவ திட்டுறதும் இவ சொல்ற அந்த தவறான ஸ்டேட்மெண்ட்டு எதுவுமே கை காதில் விழ. மந்த்ரா விடுவாளா? திருப்பி ட்ரை பண்ணுறான். 4-5 சர்க்கம் ஃபுல்லாக மந்த்ராவோட வேலை தான். மந்தரா பிரசஹாமி த்வாம் தேவஹா துக்கார்திதா சதி யச்சோச்சிதவ்யே ஹிருஷ்டாசி பிராபியத்வாம் வியசனம் மகத்து. ஏமா நீ எந்த விஷயத்துக்கு சந்தோஷப்படுறியோ அந்த விஷயத்தினால, அதே விஷயத்தினால நான் பரம துக்கத்தில் ஆழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறான். என்னது என்ன சொல்றான்னா, இன்னொரு வைஃபோடைய சன்னு உயிரோட இருக்கிறது நம்ம குழந்தைக்கு சாவு மாதிரி அப்படிங்கிறது. இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, ராமன் இருக்கிறது பரதனுடைய சாவுக்கு சமானம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி போயிருக்கும் கைகைக்கு? என்ன சொல்ற? சரி, கைகைய மாத்திரம் அட்டாக் பண்ணல. அவ யாரை வச்சு பகடக்காயா ஆடுறா? பரதனை வச்சு ஆடுறா. அதாவது ஃபர்ஸ்ட் ஜாலம், மந்த்ராவுடைய முதல் ஜாலம் என்னது? பரதன் அப்படிங்கிற ஜாலம். என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு புத்திரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா பரதனை விட அவன் மேல வச்சிருந்தது யார? ராமனை வச்சிருந்தாலும் பரதனுக்கு அநீதி இழைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி 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 மைண்டில் கொண்டு போடுறான். தர்மஜ்ஞோ குணவான் தாந்தகா. இவன் என்ன சொல்றான்னா, வளராத கைகை என்ன பேச்சு பேசுற? கைகைக்கு லேசா கொஞ்சம் கோபம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சொன்ன விஷயங்கள் இப்ப காதுக்குள்ள போயிடுத்துன்னு அர்த்தம். தர்மஜ்ஞோ குணவான் தாந்தகா கிருதஜ்ஞஸ்த சத்யவாட்சுதி சுச்சிஹி ராமோ ராஜசுதோ ஜேஷ்டா யௌவராஜ்யம் மதோ அர்ஹதி பிராத்ரன் பிருத்யான்ஷ தீர்காயு பித்ருவ்ரதா பாலயிஷ்வா சந்தாப்யசே கதம் குப்ஜே ஸ்ருத்வா ராம அபிஷேச்சனம் பரதச்சாபி ராமஸ்ய த்ருவம் வருஷ சதாத் பரம் பித்ருபைதாமகம் ராஜ்யம் அவாப்ஸ்யதி நரசர்ப. என்ன சொல்றான்னா, ராமனுடைய குணம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. ராமன் தர்மஜன், குணவான், தாந்தன், கிருதஜன், அப்புறம் சத்தியவாக்கு பேசுறவன், சுச்சி கிளீன் பர்சன். ராமன் ராஜசுதன். நான் என்ன வளர்ற? ராமன் தானே முதல்ல. இது ரொம்ப கிளியரா இருக்கே. ராமன் முதல்ல பிறந்தான், முதல் மாதாவுடைய பையன். சி, இப்போ கௌசல்யா ரெண்டாவது பொண்டாட்டியா இருந்து பட்டத்து மகிழ்ச்சியா இல்லாம கௌசல்யா ரெண்டாவதா இருந்து முதல்ல ராமன் அவளுக்கு பிறந்திருந்தானாலாவது அங்க ஏதோ ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு. இங்க கௌசல்யா முதல் மனைவி, பட்ட மகிழ்ச்சியாவும் அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்த பையன் முதல்ல பிறந்திருக்கான். இதுல என்ன இருக்கு? அவன் தான் ராஜசுத்தன். அது மட்டும் இல்லை, நீ என்ன பரதனுக்கு அடிதி ஆயிடுன்ற? அவன் அவ பிராத்தா மேலதான் உயிரியே வச்சிருக்கான் ராமன். ஒரு 100 வருஷம் ஆண்டுட்டு அடுத்தது பரதனுக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிறான். இன்டைரக்டா இப்ப என்ன வருது மைண்டில்? மந்த்ராவோடைய பாயிண்ட்டை இப்போ ஒருத்தர் எதிர்க்க ஒன்று பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ சொல்ற உங்க அப்பா ரொம்ப மோசமானவர் அப்படின்னு யாராவது சொன்னாக்க, எங்க அப்பா ரொம்ப மோசமானவர் இல்லை, அவர் தான தர்மம்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போனேனாலே என்ன அர்த்தம்? ஈவன் மீ பை டிஃபெண்டிங் அ ராங் ஆர்கியூமெண்ட், ஐ எம் இன்டைரக்ட்லி வேலிடேட்டிங் த ராங் ஆர்கியூமெண்ட். ஜட்ஜி சார் கரெக்டா இல்லையா? அதை பண்றாங்க கைகை. அவளுக்கு தெரியாமையே, அதாவது அவளுக்கு தெரியாமையே கைகை தன்னை இழந்துட்டு இருக்கா. மந்த்ராவோடைய அந்த வாக்கிய விசாரதத்துக்கு இழந்துட்டு இருக்கா. அப்படியே உள்ள போறான். உள்ள போய் பை த வே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ? இன்னைக்கு சிவராத்திரினால 12 மணி மட்டும் ராமாயணம் தான் சொல்ல போறேன். எல்லாருமே மந்த்ராவா மாறிடுவேல. அப்போ மேபி ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். 12 மணி கம்பேர் பண்ணுறச்சு 5-10 நிமிஷம் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த மந்த்ராவுடைய வாக்கியத்தினுடைய சாலாக்கும் யூஸ் பண்ற வேர்ட்ஸும் அந்த ஒரு வேர்டுக்கு கொடுக்க வேண்டிய டோன், மூட் அண்ட் எம்பசிஸ் என்ன பண்றது அப்படின்னா, மெதுவா என்ன ஆகிறது அப்படின்னாக்க
இவளுடைய திங்கிங் இருக்கு இல்லையா, யாரோட திங்கிங்? கைகேயோடைய திங்கிங் வந்து மந்த்ராவோடைய வேர்ட்ஸோட கண்ட்ரோலில் வருது. அதனால வந்து அவன் பார்த்தா ஒரு 100 வருஷம் ஆண்டுட்டு கொடுத்துருவான் அப்படிங்கிறார். அப்போ என்ன, பரதனுக்கு ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஆசையை வந்து கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு முன்னாடி மந்த்ரா உருவாக்கியிருக்கா உள்ள. அந்த ஆசை இப்போ திருப்பி மந்த்ரா கேட்டேருந்து வெளியில் வருது. ஓ யதாவை பரதோ மன்யஸ் ததா பூயோபி ராகவஹா கௌசல்யா யதோத்தரிக்தம் சமம சுஷ்ருவ பஹு. அப்போ என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ராமருக்கு ராஜ்யம் கிடைக்கிறது அப்படின்னா பரதனுக்கு கிடைக்கிற மாதிரி. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? கைகேயுடைய வார்த்தை. ஜஸ்ட் வெயிட், சீன் மாற போகிறது. கைகேயி சொல்ற ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுனா அது பரதனுக்கு கிடைக்கிற மாதிரி. ஏன்னா ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ இல்லை, உத்தர ராமாயணத்தில் சீதையை வந்து காட்டில் கொண்டு விடுறச்சே ராமர் என்ன சொல்றாரு? 3 பேரையும் கூப்பிட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறச்ச, இந்த ராஜ்யம் எதுவுமே உங்களோடது தான், உங்களுடைய ஒரு சேவகனாக தான் நான் ராஜாவாக இருந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வந்திருக்கு, என்னுடைய பேச்சை கேட்கணும், நீங்கள் சீதாவை கொண்டு விட்டுறலாம் அப்படிங்க. இது எப்போ? 16 வருஷானி இப்போ தான் கல்யாணமாகி வந்திருக்கான். அந்த சமயத்தில் கைகேயி ராமனை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதே ராமனை வந்து நீங்கள் பல 1000 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உத்தர ராமாயணத்துலையும் அதே ராமனை பார்க்க முடியாது. சரி, அது வருவோம் திருப்பி. அப்போ கைகேயோடைய சொன்னோம் என்னன்னா, என்னது இடிக்க இடிக்க கல்லும் தேயுமா, என்ன சொல்லுவாள், என்னது அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும், புரியுறதா? குடம் மேலே குடம் வச்சா கருங்கல்லும் தேயும். சொட்டு சொட்டுன்னு தண்ணி சொட்டினாலும் மெதுவாக அந்த கல் என்னாகும், அப்படி பதமாயிடும். எஸ்பெஷலி வந்து அவ என்ன சொல்றா, அடுத்த ஃபஸ்ட்டு பரதன் அப்படிங்கிற ஒரு பகடக்காயை உருட்டினான் மந்த்ரா. அடுத்தது என்ன பண்ணுறான்னா டாக்டிக்கலாக அடுத்த காய் என்ன உருட்டுறா அப்படின்னாக்க, ராமனுக்கும் பரதனுக்கும் ஆக்சுவலி நீ சொல்கிறது தான் கைகேயி, ராமனுக்கும் பரதனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். ராமனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ பரதனுக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். ஆனா பாரு நீ இப்படி வந்து மூலியா நிற்கிறையே, யாரு? மந்த்ரா. நீ இப்படி மூலியா எல்லாத்தையும் இழந்த அமங்கலமா நிற்கிறையே, உண்மையாவே அயோத்தியாவில் ஒரு சௌபாகியவத்தினா அவ கௌசல்யா. இப்போ யாரையும் மைண்டில் கம்பேரிசன் போடுறா, உன்னையும் கௌசல்யாவும் நீ கம்பேர் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு புள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மனசை சலனம் பண்ணி விட்டா. அடுத்தது என்ன பண்ணியிருக்கா, நீ கௌசல்யா கம்பேர் பண்ணிக்கோ, யாரு சௌபாகியவதி? அப்புறம் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கோ, இப்போ என்னாகும், ராமன் வந்து ஆட்சிக்கு வருவானா, ராமன் பாவம் அவன் வேலையை பார்ப்பான், கௌசல்யா என்ன பண்ணுவா, அவ வந்து எல்லாரும் முன்னாடியும் ராணியா இருப்பா. நீ என்ன பண்ணணும், அவ பக்கத்துல போய் சேவகம் பண்ணணும். அவ 2 பேரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுவா, கௌசல்யாவுக்கு உன்னை தாசி ஆக்கிடுவா. நீ கௌசல்யாவுக்கு இப்படின்னா சொல், கௌசல்யாவுக்கு சொடக்கு எடுத்து விடணும், பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் நீ தான் பண்ணி விடணும் கௌசல்யா. அதனால ஃபுல்லாக வந்து பின்னி எடுக்கிற மந்த்ரா போட்டு அவ்வளோ வாக்சாத்துரியத்தினால அந்த மாதிரி பண்ணி டோட்டலாக வந்து இது பண்ணுறான். என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, பரதனும் ராமனும் ஒன்று. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. பரதன் எந்த விதத்துலேயும் ராமனோட குறைஞ்சவன் இல்லை. இதெல்லாம் சொல்லியிருப்பா. பரதனுக்கும் ராமனுக்கும் மொத்தம் எவ்வளோ நாள் வித்தியாசம்? 1 நாள் வித்தியாசம். அதனால் வந்து இந்த 100 வருஷம் தான் மந்த்ரா. அதனால் வந்து ஒரு விஷயம் இருக்குது, மந்த்ரா சொல்கிறான், ஒரு கதை இருக்குது. ஒரு மரத்தை வெட்டி பிழைக்கிறவா இருந்தாலும், அந்த மரத்தை சுற்றி அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போனான்னா
அந்த மரத்தை சுற்றி ஒரே முள்ளு செடியாக வளர்ந்துருந்துதான். அந்த முள்ளு செடி குத்த 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 என்ன பண்ணாலாம், அந்த மரத்தை வெட்டாமல் அவள் வந்துட்டாலாம். அந்த மரத்தை வெட்டுறவன் அந்த மாதிரி ஆயிடுத்து உன்னுடைய கதை. என்ன இன்டைரக்டாக என்ன சொல்கிறா அப்படின்னா, எப்போவோ களை எடுக்க வேண்டியது இந்த ராமர் மற்றவா எல்லாரும் வந்து இந்த முள்ளு செடி மாதிரி சுற்றி இருந்ததுனால நீ களை எடுக்க வேண்டியதை களை எடுக்காமல் விட்டுட்ட. நன்னா புரிஞ்சுக்கோ, ராமணனும் லக்ஷ்மணனும் சந்தோஷமா இருப்பா. ஏன்னா லக்ஷ்மணனுக்காக ராமன் என்ன வேணா பண்ணுவான், ராமனுக்காக லக்ஷ்மணன். நீ பார்த்தது நீயும் பார்த்துருக்க, நானும் பார்த்துருக்கேன். இப்போ கூட யார் போயிருக்கா? இப்போ ஏன் இப்போ நடக்கிறது? யோசி மந்த்ரா, யோசி. பரதன் இல்ல ஊர்ல. அவ திரும்பி வந்த உடனே முதல்ல வந்து பரதனை கைது பண்ணிடுவான் ராமன். ஓ, நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி சொல்றது. இன்ஃபேக்ட் கௌசல்யா வந்து இது எல்லாமே எதுக்கு பண்ணியிருக்கா? கௌசல்யாவுடைய தந்திரம் இதெல்லாம். ஏன் அப்படின்னா, ராஜா உன்னுடைய காமத்திலையும் உங்ககிட்ட ரொம்ப மோகிச்சுக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமை இருக்கு இல்லையா, கௌசல்யாவுடைய பொறாமையாகவும் இது எல்லாம் இப்படி வெளிவந்திருக்கு அப்படின்னு அந்த கௌசல்யா ஃபேக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடி வைக்கிறான். கௌசல்யாவுடைய பொறாமையினால பரதன் ஊரில் இல்லாத நேரத்தில் ராஜா கிட்ட பேசி ராமனை துருப்புச்சீட்டாக யூஸ் பண்ணி பரதனுக்கு அநீதியும் ஒன்றை தாசியாக்கி அடிமையாக்கி காலங்காலமாக இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய டோட்டல் பிளான். நல்லா யோசி. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கப்பா, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்னன்னு சொல்லி தொலை அப்படிங்கிறான். ஒன்னே ஒண்ணுதான், பரதன் வந்து நாடாளனும். பரதனுடைய பரமசத்ருவா இருக்கிற ராமன் இங்க இருக்கக்கூடாது. என்னது? பரதனுடைய பரமசத்ரு ராமன் இங்க இருக்கக்கூடாது. இதுக்கு நீ வழி பண்ணணும். கைகேயி வந்து கேட்கிறாள். 3-4 இடத்துல வால்மீகி வந்து மந்தராவை அட்ரஸ் பண்றது எப்படி தெரியுமா? மந்தரா பாபதர்ஷினி, மந்தரா பாபதர்ஷினி, மந்தரா பாபதர்ஷினின்னு எழுதுறாங்க. வால்மீகியாலே பொறுக்க முடியல. கைகேயோட டோட்டல் மைண்டு கீண்டு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுது டோட்டலா. 3 ராணிகள் இருக்கா. அந்த 3 ராணிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சமமான நிலைகள் சரியா கொடுக்கலன்னா அது எது மட்டும் கொண்டு விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை வந்து ஒரு அவமானமா எடுத்துக்கலாம். சரி, அது வால்மீகியே எழுதுறாரு பின்னாடி. தசரதனே அவர் வாயால சொல்றார். என்ன ஆறுது? எப்படி பண்றது சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும், நீ பண்ணுவியான்னு தெரியலையே. இல்லை நான் பண்ணுவேன் சொல்லு. நீ இதை பாரு, எனக்கு என்னமோ பரதன் மேலேயும் உன்னுடைய கௌரவத்து மேலேயும் உனக்கு அக்கறை இல்லாத மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட பேசுறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை மந்த்ரா. யாரை பார்த்து முட்டாளுங்கிற? யாரை பார்த்து பரதன் மேலே எனக்கு அக்கறை இல்லைங்கிற? ஆமா, நீ பரதனை வந்து சாக விட போறிய நீ? இந்த மாதிரிலாம் சொல்லி 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 சரி, இப்போ நான் சொல்லு எப்படி பண்ணுறது இந்த 2 விஷயத்த அப்படின்னா, அவன் வந்து அழகா வந்து சொல்றான். என்னது? அவ வந்து என்ன சொல்றான்னா, முன்பொரு காலத்தில் என்னது? முன்பொரு காலத்தில் தேவாசுர யுத்தம் நடக்கும்போது ஞாபகப்படுத்திக்கோ. நீ என்ன பண்ண தெரியுமா? நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா கைகேயி? தேவாசுரன் அப்போ வந்து ஷம்பர் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த ஷம்பர் அசுரனுடைய சண்டை போடுறச்சு அந்த ஷம்பர் அசுரன் ரொம்ப டாக்டிக்கலாக சண்டை போட்டான். மாயா இது பண்ணும்போது எல்லாரையும் வந்து மயக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவான். அப்போது மயக்கம் பண்ணும்போது தசரதன் மயங்கி விழுந்தபோது நீ சாரத்தியம் பண்ணிட்டு இருந்த தசரதனுக்கு. நீ சாரத்தியம் பண்ணுறச்ச என்ன பண்ண? அந்த அசுரன் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் காப்பாற்றின. திருப்பி அந்த இடத்துக்கு அடிக்க வந்தான். திருப்பி நீ வந்து உன்னுடைய டாக்டிக்ஸ்னாலையும் உன்னோட விஷயத்தினாலையும் நீ தசரதனை உயிர் காப்பாற்றி கொண்டு வந்த. அப்புறம் அந்த யுத்தத்தை ஜெயிச்சதுனால அந்த ஒரு நீ இந்த கழவனுடைய உயிரை காப்பாற்றினதுனால, நீ போட்ட பிச்சையில் இந்த கழவர் வந்து இப்போ உயிரோடு இருக்கிறதுனால
உனக்கு 2 வரம் கொடுத்தார். நீயும் என்ன சொன்ன? இந்த 2 வரம் எனக்கு இருக்கட்டும், எனக்கு இப்போ ஒன்றும் தேவையில்லை, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். வைஜெயந்த தேசத்தில் நடந்தது. இந்த வைஜெயந்த தேசத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், புரியுறதா? போன இன்ட்ரோடக்ஷன் இதில் இந்த தேசத்தை பற்றி வேற ஒரு கான்டெக்ஸ்டில் வந்திருக்கு. அந்த இடத்துல நடந்த இந்த யுத்தம், அந்த 2 வரம் உனக்கு இருக்குது. நான் சொல்லுவேன், நீ கேட்க மாட்டேன். இல்லை சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னா. 1 பரதன் புவி ஆளணும், 2வது ராவணன் வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட சொல்லு. அப்படி கேளு. ராவணன் எதுக்கு வனவாசம் கேட்பால, அப்படி மூஞ்சி வச்சிருப்பால. 14 வருஷம் வனவாசம் அனுப்ப சொல்லு. இந்த 14 வருஷம் போகிறோம். ராமனை பற்றி இந்த பைத்திகார அயோத்தியா மக்கள் ராமா ராமா ராமான்னு சொல்கிறாள்ல, அவளை மறக்கடிச்சு பரதனை வந்து அயோத்தியா மக்களுடைய மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 14 வருஷம் வேணும். அதுக்கப்புறம் ராமன் வந்தாலும் என்ன, வரலைனாலும் என்ன, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓ, என்ன மாதிரி ஆயிடுத்து அப்படின்னாக்கா, கைகேயி வந்து மந்த்ராவை பார்த்து சொல்றா, நீ இவ்வளோ அறிவானவன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ உனக்கு கூன் இருக்கே வழிஞ்சு, உன்னுடைய ஸ்தனமும் உன்னுடைய நாபியும் உன்னோட தொடையெல்லாம் பார்த்தா உன்ன மாதிரி ஒரு காமவர்தனமான ஒரு பெண் யாருமே கிடையாது. அவ்வளோ அழகும் உங்ககிட்ட இருக்கு. உன்னால் வந்து முடியாதது எதுவுமே கிடையாது. நீ ரொம்ப புத்திசாலி. அதுக்கப்புறம் என்னோட பரதன் மட்டும் சக்கரவர்த்தி ஆயிட்டான்னா நான் தங்கத்தை கரைச்சி உனக்கு திலக்கமிடுறேன். அதுக்கப்புறம் என்ன, உனக்கு ஒரு 100 மற்ற கூனி பெண்கள் உனக்கு வந்து சேவகம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அப்புறம் என் கையாலேயே உனக்கு வந்து தங்கத்தால் ஒரு ஹாரம் பண்ணி நான் போட்டு விடுறேன். கைகை என்ன ஃபீல் பண்ணிட்டான்னா, என்னோட கௌரவத்தையும் என் பையனுடைய உயிரையும் என்னோட பையனுடைய மானத்தையும் வந்து இவ காப்பாற்றிட்டா. யாரு? மந்தரா காப்பாற்றிட்டா. அவளுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம், அடிமையாக இருக்கலாம். நான் கேட்குறேன் அப்படின்னு. என்ன கேட்குறேன்? இப்படிலாம் கேட்டேன்னா நடக்காது. ஐடியா சொல்கிறேன் கேளு. நீ கேட்குறேன்னு சொன்னதுனால சொல்கிறேன். முதல்ல இந்த அலங்கார பூஷத்தெல்லாம் எடுத்துவிடு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, தசரதன் உள்ளே வந்த உடனே முத்து தரேன், ரத்தனம் தரேன், தங்கம் தரேன் அப்படின்னு சொல்லுவான். இது பண்ணி நீ இது பண்ணக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அதனால நீ இந்த எப்பவுமே நீங்கள், அதாவது எப்படிலாம் யோசிக்கிற பாருங்க மந்த்ரா, எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த அட்மாஸ்பியர்லேயே நீ இருக்கக்கூடாது. இப்போ முதல்ல இந்த பெட்ரூமை விட்டு வெளில போ. அந்த காலத்தில் கோபாகிரகம்னு ஒன்று இருக்குது. அதாவது கோச்சுண்டாலோ இது பண்ணாலோ அவள் திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு ஒரு கோபாகிரகம்னு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க கோபாகிரகம், வீடே கோபாகிரகம் தான். ஓரளவுக்கு மூடெல்லாம் நார்மலான உடனே திருப்பி வந்து அந்த கோபாகிரகத்தில் போய் படுத்துக்கோ. எல்லா அலங்கார பூஷத்தையும் இது பண்ணிவிட்டு தலையெல்லாம் விரிச்சு விட்டுக்கோ. எல்லாம் பண்ண இது புரியுறதா? தலையெல்லாம் விரிச்சு விடக்கூடாது. ஒன்று தலையெல்லாம் விரிச்சு விட்டுக்கோ, எல்லாம் பண்ணு, எல்லாம் பண்ணு. அப்புறம் இங்கே பார், அந்த கட்டில் மேலே படுத்துக்காத. கீழே தரையில் வந்து தூசி, உடம்பெல்லாம் தூசியாகி கீழே விழுந்து கடை. உன்னை பார்த்த உடனே தசரதனுடைய நெஞ்சு துடிக்கணும், தவிக்கணும். அப்பதான் நீ இது பண்ண முடியும். மகளே, இதுக்கு மேலே உன் சமத்து அப்படி. தசரதன் அங்கேருந்து வரான். யாரு? கௌசல்யாவுக்கு போய் சொல்லலை, சுமித்ராட்ட போய் சொல்லலை, தன்னுடைய மிக மிக பிரியமான கைகேயி கிட்ட நேராக வரான். இன்னொன்று கைகேயி காணும் எங்க அப்படி. யாராலையும் எதுவும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்னா ராணி வந்து கோபாகிரகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு பேட் நியூஸ், அதாவது கைகேயை பற்றி ஒரு ராங் நியூஸ். அது கோபாகிரகத்துக்கு போயிட்டாங்க. அந்த நியூஸை சொல்கிறதுக்கு கூட பயப்படுறாங்களாம் ராஜா கிட்ட. அப்படின்னா ராஜாவுடைய ஈர்ப்பு கைகேயி கிட்ட எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பட்டமா எழுதுறார் யாரு? வால்மீகி. காம வேகத்தில் வராராம் கழவனார். தசரதன் பண்ண ஒரே தப்பு தான்,
அன்னைக்கு அந்த பக்கமே போயிடக்கூடாது. ஐயோ சொல்ல மறந்துட்டேனா, ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கலாம். சாரி 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 சாரின்னு ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணியிருக்கலாம். நான் பண்றது விதி யாரை விட்டது? அதான் துர்நிமித்தம்லாம் தெரியறதுன்னு சொன்னாரு. போ மாட்டிக்கோ, மாட்டின்டார். நல்லா போனா அப்புறம் ஒருத்தி ரொம்ப மிரட்டி கேட்டவுடனே ஒருத்தி வந்து கையெல்லாம் காலெல்லாம் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி உபகிரகத்துக்கு போயிருக்கா அப்படின்னு ஒன்று. உபகிரகத்துக்கு போயிருக்காளா அப்படின்னு நேரம் போய் பார்த்தா ஒரே இருட்டு, தலைவெறி கோலமாக, கீழே பரமா அமங்கலமாக கைகேயி வந்து விழுந்து கிடக்கா. விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு தசரதன் வந்து பண்ணி, என்னாச்சு உனக்கு? இல்லை இல்லை எனக்கு வந்து எனக்கு எனக்கு மனசு சரியில்லை, அது சரியில்லை. ஐயோ உன் மனசு சரியில்லாமல் ஆகக்கூடாது கண்ணா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். நீங்கள் இப்படி தான் பேசுவேன், நான் இதை தரேன் அதை தரேன் ஏதாவது சொல்லி இது பண்ணுவேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேலோன்னு எனக்கு ஒரு பயம் வேற இருக்குது. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற நீ? நீ என்ன சொன்னாலும் நான் உனக்காக செய்வேன். நீங்கள் புதுசாக எனக்கு சொல்ல எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்களோ அது பண்ணால் போகிறோம். ஏற்கனவே என்ன சொன்னேன்? எனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னேன். இன்னி மட்டும் அந்த வரத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. அதுக்கு என்ன இப்போ? எடுத்துக்கோ அந்த 2 வரத்தை. நீங்கள் இந்த 2 வரத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கேட்டதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற நீ? அப்போ நீங்கள் இந்த 2 வரம் தருவேல் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சபூதங்கள் எல்லாருமே சாட்சி தானே? எல்லாமே சாட்சி கண்ணா, சொல்லு. நான் உன் பேரில் ரொம்ப அன்பில் வந்திருக்கேன், ரொம்ப ஒரு பெரிய இதை வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மெதுவாக கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னாக்க, பரதன் தான் வந்து அரசாளனும், ராமன் வந்து ராஜாபிஷேகம் ஆகக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு தசரதருடைய நிலைமை. அவரால் வந்து அதை வந்து காதில் கூட வாங்கலை, காதில் கூட வாங்க முடியல அவரால். என்ன சொல்ற? பரதன் 2வது சோகத்தில் ஆழ்ந்து போயிட்டார். 2வது வந்து ராமன் வந்து வனத்துக்கு போகணுமா? என்ன செத்துப்போன்னு சொல்றிய கைகேயி அப்படிங்கிறார். என்ன நீ இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்ட? என்ன செத்துப்போன்னு சொல்லிட்ட. நீ உன் மேலே நான் எவ்வளோ பிரியம் வச்சேன், எவ்வளோ ஒரு இது இருந்தது உனக்காக, நான் என்னெல்லாமோ பண்ணினே. எவ்வளோ தடவை அந்த இடத்துல தசரதன் புலம்புறாரு. எவ்வளோ தடவை நான் கௌசல்யாவையும் சுமித்ராவையும் வந்து அவள் வந்து எவ்வளோ உயர்ந்த சேவா பண்ணா, எனக்கு அந்த சேவையெல்லாம் நிராகரிச்சுட்டு உங்ககிட்ட வந்தேனே. எல்லாம் வால்மீகி எழுதிட்டார், என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட உனக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேனே, அது போட்டுமா? பரதனோட எனக்கு ராமன் மேலே, பரதனோட உனக்கு ராமன் மேலே அப்படின்னு சொன்ன. ஏய் கடங்காரி, நீ வந்து ராமன் பரதன் உனக்கு சேவை பண்ணதை விட ராமன் தானே உனக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கான். உனக்கு எப்படி ராமனை பற்றி அப்படி தோணும்? அப்புறம் இதை பாரு, ஃபுல்லாக ஓன் அழுது கீழே விழுந்து நதி கடந்து அப்புறம் இப்படி வந்து திருப்பி சொல்கிறார். இதை பாரு, நான் பரதனை வேணா ராஜ சக்கரவர்த்தி ஆக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணி பாடுத்துறேன், நான் ராமனை மட்டும் வனத்துக்கு போக சொல்லாத, 2வது வரத்தை மட்டும் கேட்காத, விட்டுடேன். ஓ அப்புறம் நீங்கள் வந்து வரம் தரேன்னு சொல்வேல், அப்புறம் அது பண்ண மாட்டேன். அப்போ நாளைக்கு ரிஷி முனியோர்கள் முன்னாடியெல்லாம் உலகம் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது, அங்கே எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி தசரதர் வந்து 2 வரத்தை கொடுத்தார், அதை நிறைவேற்றுறேன்னு சொன்னார், அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தர்மிஷ்டனாக இருக்கேல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா போடுற வேஷமா அப்படின்னு தசரதனை திட்டுறா. தசரதன் அவளை திட்டினதுலேருந்து இப்போ திருப்பி கொஞ்சம் சுதாரிச்சுண்டு, அம்மா ப்ளீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவேந்திரனோட போய் ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆள் கைகேயி முன்னாடி கை கட்டி கை கூப்பிண்டு நிற்கிறார். ராமனை மட்டும் விட்டுடைய ப்ளீஸ், என்னோட உயிர் அவன் இல்லைன்னா நான் இல்லை. ரொம்ப பெரிய ஒரு துராசையோடு நீ இப்படி வந்திருக்கியே, என்ன நான் எப்படி இதுலேருந்து மீள்றது? ப்ளீஸ், கௌசல்யாம் ச சுமித்ராம் ச தியஜேதயம் அப்படி விஸ்வயம் ஜீவிதம் சாத்மேன ராமம் ந பேவ
பித்ருவத்சலம் திஷ்டயல்லோகோ வினா சூர்யா ஸ்யாம் வா சலிலம் வினா நதுராமம் வினா தேஹே திஷ்டேது மம ஜீவிதம். இந்த உலகம் சூரியன் இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ராமன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிதமாக இருக்க முடியாது. இது என்னுடைய செத்து போகிறதுக்கான விஷயமாக இருக்கு. ராமோஹி பரதாத் பூயாத். நல்லா புரிஞ்சுக்கோ கைகேயி, பரதனை விட மேலானவன் ராமன், அன்டவுட்டட்லி குணத்தில். தவ சுஷ்ருதே சதா. நீ எப்பவுமே சொல்லுவிய, நான் சொல்லலம்மா, நீ சொல்லியிருக்க. பரதன் என்னோட குழந்தை தான், ஆனால் பரதனோட எனக்கு ராமன் தான் அப்படின்னு நீ தானேம்மா சொல்லியிருக்க. விசேஷம் தொயி தஸ்மாத்து பரதஸ்ய ந லக்ஷ்யதே சுஷ்ரூணாம் கௌரவம் செய்வ பிரமாணம் வச்சனக்கிரியாம் கஸ்துபூயாசனம் கர்தயந்தியந்திர புருஷர்ஷப பகு. அப்புறம் சாந்த்வயம் சர்வபூதானி ராமம் சுத்தேன சேதசா கிருண்ணாதி மனுஜ்வியாக்ர பிரியைர் விஷயவாசினஹா. அதாவது புருஷர்களையே சிம்மமாக விளங்கக்கூடியவன் ராமன். அனைத்து பிராணிகளுக்கும் சுத்த சத்துவமாக விளங்கக்கூடியவன் ராமன். அவ்வளோ உயர்ந்தவன், அவ்வளோ பியோர் பர்சன். உன்னால எப்படி ராமனை பற்றி அப்படி நினைக்க முடியறது? சத்தியம் தியானம் தபஸ்தியாக மித்ரதா சௌச்சமார்தவம் வித்யாச்ச குரு சுஷ்ரூச்சா துருவான்யேதானி ராகவ. ராகவன் யார் தெரியுமா உனக்கு? சத்தியம், தானம், தபம், தியாகம், மித்ரதா, சௌச்சம், ஆர்ஜவம், வித்யா, குரு சுஷ்ரா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரூபத்தில் பார்க்கணும்னா அது ராகவன். இன்னும் யாருக்கால யாருக்கு? கைகேயிக்கு. அவ என்ன சொல்றா? சஹா துவம் தர்ம பரித்யஜ்ய ராமம் ராஜ்யாபிஷேச்ச சஹ கௌசல்யாயா நித்தியம் ரந்துமிச்சதி துர்மதேஹே. என்ன சொல்றா? மூட புத்தி உடையவனேன்றா. யார் சொல்றா? கைகேயி தசரதன் பிறந்ததுலேருந்து இன்னி மட்டும் யாருக்கிட்டேருந்து அந்த வார்த்தை வாங்கியிருக்க மாட்டார். துர்மதேன்ற கௌசல்யாவோட ஜாலியா இரு. புரியுறதா? மந்த்ரா போட்ட பீடு எங்க ஒர்க் ஆகுதுன்னு, அந்த சீடு கௌசல்யாவும் ராமனும் நீங்களும் சந்தோஷமா இருங்கோ. எதுக்கு? தர்மத்தை தியாகம் பண்ணிட்டோம். தர்மம் தானே, அதை தியாகம் பண்ணிட்டு அறிவு கட்ட முண்டோம் தர்மத்தை விட்டுட்டு நீயும் கௌசல்யா ராமெல்லாம் நன்னா இருங்கோ. அதுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. यदि सत्यम ब्रवीम्ये तत् सत्यम भविष्यति किम्मां भक्ष्यति कौसल्या राघवे वनमास्थिते किं चैनं प्रतिवक्ष्यामि कृत्वा विप्रियमीदृशम्. நீ யோசிச்சு பாருமா. கெஞ்சரர், திருப்பி கெஞ்சரர், கையை பிடிச்சு காலை பிடிச்சு கெஞ்சரர். அம்மா யோசிச்சு பாருமா, ராமனை வனத்துக்கு போ, பரதன் ஏற்கனவே அவ ரெண்டு பேரை நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்ககிட்ட வந்துருக்கேன். இதுல பரதனை நான் ராஜ்யாபிஷேகமாக்கி ராவண வனத்துக்கு போனேன்னா கௌசல்யா என்ன நினைப்பா? நீ அதை யோசிச்சு பாரு. நீ கௌசல்யாவே விட்டுரு. என்ன பத்தி கௌசல்யா என்ன நினைப்பா? அதை பத்தி நீ உனக்கு கவலை இல்லையா? இதானீம் தத்பதி மாம் என்மயா சுகிருதம் துவயி அபத்ய வியஜனோபயதம் புக்தமன்னம் இவாதுரம். அந்த மாதிரி கெஞ்சுன்னு கெஞ்சி என்ன பண்ணா ஒண்ணுமே ஆகல. அவகிட்ட விஷவு வாங்கின்றது தான் ஒரே மிச்சம். யாரு? தசரதன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை. இப்போ என்ன போகிறது? ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம், ராமர் வனத்துக்கு போகணும். மறுநாள் காத்தால ஆறுது, காத்தால ஆன உடனே ராஜ்யாபிஷேகம் நடக்கணும். அர்ஜென்ட்டாக சுமந்திரன் அனுப்புகிறார், ராமனை உடனே வர சொல்லு, வசிஷ்டரை உடனே வர சொல்லு அப்படிங்கிற. என்ன நடக்க போகிறது நாளைக்கு?
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम जय जय राम कते विमले जय जय राम कते जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे वारुणि मुख पद्मात् गलितां कुशलव परिगीतां श्रुत्वैव त्वां रघुकुलतिलको रमेशुतिरम्यां विमले जय जय राम कथे गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी वीणाम्रणयं देवमुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कथे गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी वीणाम्रणयं देवमुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कथे मोक्षे चामपि त्वां श्रुत्वा कपीश्वरो बलवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे। जय बोल रामायण भगवान की। हर नमः पार्वती पतये हर हर எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க.